தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் சொல்கிற முக்கியமான 3 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆட்சி அமைக்க போகிறது யார், அது அவங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கொடுத்துருக்கு, பிரதான கட்சிகளுக்கு திமுக அதிமுகவுக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கொடுத்துருக்கு, புதுசாக களத்தில் வந்திருக்கிற விஜய்க்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் நம்ம முக்கியமாக பிரதானமாக ஒரு 9 நிறுவனங்களோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நம்ம எடுத்து அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 9 நிறுவனங்களில் திமுகவுக்கு தான் பெரும்பாலான நிறுவனங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் பீப்புள்ஸ் பல்ஸ், அப்புறம் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி பிரதானமான ஒரு பெரும்பாலான நிறுவனங்கள் திமுகவுக்கு சாதகமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு 2 நிறுவனங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்குது, அவங்க மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்குறாங்க. இந்த CNN நியூஸு, அப்புறம் JVC டைம்ஸ் நவ், இவங்க இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கு சரி ஆதரவாக இருந்தாலும், ஆனால் அந்த கட்சிகளால் ஒரு முழுமையான சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கருத்து கணிப்புகளில் பெரும்பாலான, அதுவும் இப்போ திமுகவுக்கு சொல்லியிருந்தேன், பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பெரும்பாலான நிறுவனங்களும், அதுலேயும் பெரும்பாலான நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. கூட்டணி கட்சிகளோட தயவுனால தான் அது ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அந்த 2 நிறுவனங்களும் அதை தான் முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது கூட்டணி ஆட்சியே சாத்தியம், அதிமுகவும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக அதில் வர முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதனாலேயே இந்த கருத்து கணிப்புகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. கட்சி நிர்வாகிகளிடம் பேசும்போதும் அந்த விஷயம்தான் வெளிப்படையாகவே தெரியுது. அடுத்து இந்த கருத்து கணிப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா. கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியிட ஒவ்வொரு நிறுவனங்களும் திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாறி சொல்லி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது என்னென்னா, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும், அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த கேமையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா தாவேக்காக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதாவது என்னென்னா, அந்த நிறுவனத்தோட கருத்து கணிப்புப்படி தாவேக்கா ஒரு 120 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அனைத்து கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சராசரியாக விஜய்க்கு ஒரு 20 MLA சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் கருத்துக்களை கணிச்சு சொல்லியிருந்தாங்க எக்ஸிட் போல் சர்வேயை வச்சு. ஆனால் இந்த ஒரு நிறுவனம் மட்டும் 120 சீட்டு வரைக்கும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பான்மைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே இதன் மேலே தான் அதிகமாக கவனம் திரும்பிடுச்சு. ஏன்னா இப்போ விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மீதான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பாலையும் சரி, பத்திரிகையாளர்களோட மதிப்பீடுனாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பார்வைகளை முன் வச்சாங்க. இப்போ விஜய் வர்றாரு, அவருடைய அரசியல் செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு 5% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கூடுகிற கூட்டங்கள்லாம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஒரு தரப்பினர் முன் வச்சாங்க. பத்திரிகையாளர்கள் அவரோட மதிப்பிடுறதெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு 8% வாங்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 8% எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் முதல் முறையாக தேர்தலில் நின்று தனியாக நின்று அவர் வாக்கு வாங்கின சதவீதம் 8% அப்படின்னு சொல்லி அதை வச்சு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பெரும்பாலான பத்திரிகையாளர்களும் சரி, அப்புறம் அரசியல் கட்சிக்காரங்களும் சரி, ஒரு 15% வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு 20% வாங்கலாம், அதுக்கப்புறம் அதற்கு மேலே அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் தான் அப்படி தான் இருக்குது, பொதுமக்களை பார்க்கல, ஒரு பாரம்பரியமாக செய்கிற கட்சி செய்ய வேண்டிய பழக்கங்களை அவர் செய்யலை. அதாவது என்னென்னா, கட்சி கட்டமைப்பை சரியாக அவர் வலுப்படுத்தலை, நிர்வாகிகளையும் சரியாக அவர் வழி நடத்தலை அப்படிங்கிற ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது.
மக்களோட பொது பிரச்சனைகளெல்லாம் அவர் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா 20லேருந்து 25% அவர் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நகர்ப்புறங்களில் 25% வாங்கலாம், கிராமப்புறங்களில் அதை விட கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதுவும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியில் மட்டும்தான் விஜயால் ஜெயிக்க முடியும், மற்ற தொகுதிகளெல்லாம் அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூடுதலாக ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வேணால் இது பண்ணலாம், பெரும்பாலான இடத்துல அந்த கேம் சேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன் வச்சாங்க. இந்த விவரங்கள்லாம் இப்போ நான் சொன்ன புள்ளி விவரங்கள் 15% வாக்குகள், 20% வாக்குகள், 25% வாக்குகள், நகர்ப்புறங்களில் தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அவர் ஒரு சீட்டு மட்டும்தான் ஜெயிப்பார், இப்படிப்பட்ட வாதங்கள் ஒரு அப்சர்வேஷன்லாம் வச்சது யாருன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு தரப்பினர், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் கட்சிக்காரங்க, இந்த மாதிரி ஒரு தரப்பினர் விஜயை மதிப்பீடு செஞ்சுருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அவரை மதிப்பீடு செஞ்சு களத்தில் போய் ஆய்வு செஞ்சதாக சொல்லி வெளியிட்ட தகவல்கள் தான் இது. அதாவது என்னென்னா, சராசரியாக இப்போ நம்ம பார்த்த நிறுவனங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு 15 சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சராசரியாக ஒரு 14-20 சீட்டு அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆய்வு, ஒரு கருத்து கணிப்பு, அப்புறம் ஒரு அப்சர்வேஷன், அந்த ஆங்கிளில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மே 4 தான் தெரியும். இது இப்போ மக்கள் சொல்கிற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு இப்படி தான் இருக்குன்னு அனுமானித்து இது இவங்கெல்லாம் சொல்கிற கணிப்புகள் தான். ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதெல்லாம் 5%லேருந்து படிப்படியாக உயர்ந்து 25% வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் ஒரு ஆய்வுகள் சொல்கிறதா, ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறதா சொல்லிட்டு வர்றது தான் நம்ம இப்போ இங்கே மேஜராக நம்ம பார்க்குறோம். மே 4ஆம் தேதி பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா, நிராகரிச்சிருக்காங்களா, அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முழுமையாக தெரிஞ்சிடலாம்.